ஹாய் ஆஃபீஸர்ஸ், டே 26ஓட ஃபுல் டெஸ்ட் பிடிஎஃப் டிரைவ் லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் கிட்ட வர லைட்டாக ப்ரெஷர் இருக்கும், அது இயல்பான ஒன்று தான். அதே சமயம் மிஸ்டேக்ஸ் ஆகுறதும் இயல்பான ஒன்று தான். 1 ஆர் 2 மிஸ்டேக்ஸ் ஆகலாம். ஸோ அதை வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. சில பேர் வந்து 31, 32 தான் வருது அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து நீங்கள் எதனால் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரெக்டிஃபை பண்ணுங்கள். சில பேர் வந்து பதட்டத்தில் எடுத்தீங்க அப்படின்னா சிம்பிள் கொஷின் கூட தப்பாகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ அந்த பதட்டத்தை காம் பண்ணி கொஞ்சம் கேஷுவலாக எடுத்துக்கோங்க. கரெக்ட் டைமில் ரீசனிங் எடுங்க. எப்போதுமே வந்து மார்னிங் எடுக்கிறது தான் வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம். சில பேர்த்துக்கு நைட் வந்து கை கொடுக்கும். பட் பெரும்பாலானவங்களுக்கு மார்னிங் எடுக்கிறதா வந்து ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இது வந்து யோசிச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஒரு படிச்சோ இல்லை ஃபார்முலா பேஸ்டோ இல்லை இந்த கிராமர் மாதிரி இலக்கணம் மாதிரி படித்து அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இல்லை. யோசிச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். முக்கியமாக அந்த கோடிங், டீப் கோடிங், கிளாஸிஃபிகேஷன்லாம் வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு காலையில் ஃப்ரெஷ் மார்னிங் எப்போதுமே எடுக்கிறது வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நானும் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஆஃப்டர்நூனுக்கு மேலே, ஈவினிங்க்கு மேலே இல்லை லைட்டாக டயர்டாக இருக்கும்போது சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அதனால் காலையில் எப்போதும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் தப்பாச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு நினைங்க. பட் அந்த தப்பு ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கங்க. இன்றைக்கி பண்ணுறீங்க, நாளைக்கு பண்ணுறீங்க, ஓகே அட்ஜஸ்டபிள். பட் திரும்ப திரும்ப அந்த தப்பை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து தப்பு. ஸோ மிஸ்டேக்ஸ் வந்தாலும் நம்ம புதுசாக ஒரு லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைங்க. ஒரு கொஷின்ஸில் ரொம்ப நேரம் வந்து உட்காந்துருக்க வேண்டாம். கரெக்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முக்கியமாக காமாக வச்சுக்கோங்க. பதட்டப்படுறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. உங்களுக்கே தெரியும், நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி தான் மெயின்ஸ்க்கு வந்திருக்கீங்க. 20,000 பேர்த்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு லைட் ப்ரெஷர் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அது இயல்பான ஒன்று தான். அதை கொஞ்சம் உங்களுக்கு நீங்களே பேசி உன்னால் முடியும், கவலைப்படாதே, பயப்படாதே அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பேசி காம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லபடியாக ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.